உள்ளது. எனவே நாங்கள் இதை பெருசாக எடுக்கவில்லை. எங்களிடத்தில் தெளிவான ஒரு ஆதாரம் இருக்கின்றது புகாரியில். இதை யாருக்கும் மறுக்க முடியாது. இது மிகவும் தெளிவாக காட்டுகின்றது, பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று கொண்டு வரலாம். அதுதான் இந்த ஆதாரம். இதைத்தான் கொஞ்சம் நல்லா பார்க்கணும். ஆனால் டைமும் சிக்கலாரி அவங்க கொண்டு வரக்கூடிய ஆதாரம் இதுதான். இது என்ன சொல்றான்னு கேட்டால், இது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்த சம்பவம். ஃபர்தாவுடைய ஆயத்து இறங்கியது ஹிஜ்ரி 6. ஹஜ்ஜத்துல் விதா கடைசி கட்டம். கடைசி கட்டத்திலே ஒரு பெண் முகத்தை திறந்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் என்றால் ஹஜ் முடிந்ததற்கு பிறகு. எனவே இது மிக தெளிவாக காட்டுகின்றது, பெண்கள் முகத்தை மூடவும் செய்யலாம், திறக்கவும் செய்யலாம் என்று ஒரு ஆதாரத்தை கொண்டு வருகிறார்கள். ஆனால் வெளியிலே பார்த்தால் இப்படித்தான் தெரியும். ஆனால் இதை நன்றாக கவனித்து பார்த்தால் இதில் ஒரு ஆதாரம் இல்லை. ஹஜ்ஜுடைய விளக்கம் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் இப்படி சொல்லிவிட்டார்கள். அந்த ஹதீஸை பாருங்கள். இது சஹீஹ் புகாரி. ஹதீஸில் எந்த சந்தேகம் இல்லை. அன்ன இம்ராஅத்தன் மின் ஹஸ்அம் என்ற கோத்திரத்தில் ஒரு பெண்மணி இஸ்தஃப்தத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்துல் விதா. ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஒரு ஃபத்வா கேட்டார்கள். எப்படி? அது ஒரு ஃபத்வா. தன்னுடைய தகப்பனுக்கு சுகம் இல்லை, அவங்களுக்கு நான் ஹஜ்ஜி செய்யலாமான்னு கேட்டாங்க. வல் ஃபضل இப்னு அப்பாஸ் ரதீஃப் அன்-நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த ஹஸ்அம் என்ற கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபத்வா கேட்டார்கள். அப்போது இப்னு அப்பாஸுடைய சகோதரர் ஃபضل இப்னு அப்பாஸ் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் ஒட்டகத்தில் இருந்து கொண்டிருந்தார்கள். வகான الفضل رجلا وضيئا. ஃபضل இப்னு அப்பாஸ் மிகவும் அழகான ஒரு வாலிபர். فاخذ الفضل يلتفت اليها. உடனே ஃபضل அந்த பெண்ணை பார்த்தார்கள். அவளும் ஒரு அழகான பெண். வகானத் இம்ராஅத்தன் ஹஸனா, பார்ப்பதற்கு ஒரு அழகான பெண். வந்து நபியிடத்தில் ஃபத்வா கேட்டார்கள், என்னுடைய தகப்பனை பற்றி என்ன சொல்லுகிறீர்கள்? ஃபதஃபிகல் ஃபضل ينظر اليها. ஃபضل இப்னு அப்பாஸ் என்ன செய்தார்கள்? அந்த பெண்ணை நன்றாக பார்த்தார்கள். வஅஜபஹு ஹுஸ்னுஹா. அவளுடைய அழகு இவர்களை மயக்கி விட்டது. மிகவும் அழகான பெண். ஃபதன்ظر இலை. அந்த பெண்ணும் இவர்களை பார்த்தார்கள். ஏன்? இவர்களும் ஒரு அழகான வாலிபர். இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுவிட்டார்கள். ஃபஅഖத என்ன செய்தார்கள்? பிதிகனில் ஃபضل ஃபஹப்பல வஜ்ஹஹு மின ஷிக்கில் ஆகர். உடனே ஃபضل இப்னு அப்பாஸை கழுத்தை பிடித்து மறுபக்கம் திருப்பி விட்டார்கள். அந்த பக்கம் பாருங்கள். இது நடந்த சம்பவம் ஹஜ்ஜத்துல் விதாவில். இதை இவர்கள் பெரிய ஒரு ஆதாரம் என்று நினைத்து சொல்லுகின்றார்கள், பகிரங்கமாக சவால் விடுகின்றார்கள். முகத்தை திறக்கலாம் என்று கூறுபவர்களுக்கு, முகத்தை மூட வேண்டும் என்று கூறுகின்றார்களே, அவர்களுக்கு நாங்கள் 8-10 ஹதீஸ்களை கொண்டு வந்து முகம் திறக்கலாம் என்று வைத்தால் இவைகளெல்லாம் ஃபர்தா இறங்குவதற்கு முன்னால் உள்ளது என்று சொல்லுகின்றார்கள். சரி, வைத்துக் கொள்வோம், முன்னால் உள்ளதுதான். இந்த ஹதீஸுக்கு விடையளியுங்கள். ஹஜ்ஜத்துல் விதாவிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் ஒரு பெண்மணி ஹஜ் முடிந்து முகத்தை திறந்து கொண்டிருந்தார்கள். ஃபضل பார்த்தார்கள், இவர்களும் பார்த்தார்கள். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை மூடும்படி சொல்லவில்லை? இது கடைசி கட்டத்தில் உள்ளது. ஃபர்தா ஹிஜ்ரி 6. எனவே பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று கூறுகின்றார்கள். இதுல பெரிய ஒரு ஆச்சரியம். பெண்கள் திறக்கலாம் என்று சொல்லி போட்டு அவங்களே ஒரு ஆள் சொல்றார், இருந்தாலும் மூடுறதா சிறந்தது. திருப்பி அது ஏன் கூறுகின்றார்? வமன் அஹ்த பில் அஹ்சன் ஃபஹுவ அஃலல். இருந்தாலும் முகத்தை மூடுவது சிறந்தது, அதை எடுப்பது நல்லது. வஹாதா ஹுவல்லதி இல்தஸம்துஹு அமலியன் மா ஜௌஜி. நானும் செயல் வடிவத்தில் என்னோட மனைவியோடு இப்படித்தான் நடக்கின்றேன்.
பெண்கள் முகத்தை திறக்கலாம் என்று பேசி போட்டு ஆதாரத்தை கொண்டுட்டு சொல்றார், நான் என் மனைவிக்கு பர்தாதான் போடுறேன். இதே போன்று என்னுடைய பெண் பிள்ளைகளும் பருவ வயதை அடைந்ததற்கு பிறகு அல்லது பருவ வயதை அடைவதற்கு முன்னால் அவர்களுக்கு முகத்தையும் கையெல்லாம் மூட வேண்டும் என்றுதான் நான் ஆதரவு வைக்கின்றேன், நல்லா உதவி செய்ய வேண்டும் என்று சொல்றார். இது பெரிய ஒரு ஹிக்மத் இருக்கிற மாதிரி விளங்குது. ஏன் திறக்கலாம் 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 என்று சொல்லி போட்டு குர்ஆன் ஹதீஸுக்கெல்லாம் மாற்று விளக்கத்தை கொடுத்து போட்டு இருந்தாலும் மூடுவது சிறந்தது. நான் என்றால் என்னுடைய மனைவியை மூடித்தான் கொண்டு போகிறேன், பிள்ளைகளுக்கும் இப்படித்தான் செய்வேன் என்கிறார். ஏன் இது ஒரு விளங்குது, என்னுடைய மனைவி மக்களை யாரும் பார்க்கக்கூடாது, நான் மூடிக்கிட்டான் போறேன், மற்றவங்க திறங்க நான் பார்க்கணும் உங்களை. இதான் விளங்குது ஹிக்மத். இல்லைன்னா மூடுவதும் கூடும் திறப்பதும் கூடும் என்று சொன்னா ஏன் மனைவி மக்களை போட்டு கஷ்டப்படுத்துறீங்க? சும்மா விடுங்க, நான் திறந்துட்டு போட்டேங்க. நான் என்னோட மனைவிக்கு பரதா போடுகிறேன் சொல்றார். மூத்தா போய் ஆள விடுவோம், எழுதியிருக்கிறார். தேவைப்பட்ட நம்பர் தான் தருவோம் உங்களுக்கு கிதாபுல. நான் என்னுடைய மனைவிக்கு பரதா போடுகிறேன், என்னுடைய பிள்ளைகளுக்கும் இன்ஷா அல்லாஹ் போடுவேன், அல்லாஹ் தான் உதவி செய்யணுங்கிறார். அல்லாஹ் எப்படி உதவி செய்யும்? அவதான் சொல்லுவார், நீங்க தானே எழுதிங்க போட தேவைன்னு, நான் ஏன் போடுறேன்பா வளர்ந்துட்டு போறேன். அப்ப இதை விளங்குது என்னன்னா என்னோட மனைவி யாரும் பார்த்துடக்கூடாது, மற்றவங்கள நான் பார்க்கணும் தரங்க மாதிரி தான் விளங்குது அல்லாஹ்வால. ஆனா இப்படி ஒரு பத்துவா கொடுக்க கூடாது, இப்படி பத்துவா கொடுக்க கூடாது. சரி, இப்ப நாங்க ஹதீஸுக்கு வருவோம். இதுல இவங்க அடிச்சு பகிரங்கமாக சவால் விடுகின்றார்கள் இப்படி. ஆனால் இது ஹஜ்ஜத்துல் விதாவில் நடந்தது என்று புகாரி முஸ்லிமில் வருகின்றது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே இவர்கள் கூறுகின்றார்கள், ஹஜ்ஜத்துல் விதாவிலே எந்த இடத்தில் இது நடந்தது என்றால் ஜமரத்துல் அகபாவில் கல்லறிந்ததற்கு பிறகு. ஹஜ்ஜிக்கு போனவங்களுக்கு தெரியும் கல்லறிவோம். இதுக்கு முந்தி எல்லாம் எங்களுக்கு ஹராம், தலைமுடி வெட்டக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, பெண்களோட பண்ணக்கூடாது, வைக்கக்கூடாது, நகை வெட்டக்கூடாது, முடி எடுக்கக்கூடாது, இப்படிதான் இருக்குது. ஜமரத்துல் அகபாவில கல்லறிந்தவுடன் இந்த முதலாவது ஹலால் ஆகிவிடும். அத்தர் போடலாம், எல்லாம் செய்யலாம் பெண்களை தவிர. தவாஃபுல் இஃபாதா பிறகு போய் கஅபாவை சுற்றியதற்கு பிறகு அறுத்து பலியிட்டு முடியெல்லாம் இறக்கியதற்கு பிறகு கஅபாவுக்கு போய் தவாஃபு செய்யணும். அதற்கு பிறகுதான் பெண்கள் கூடும். இப்படி 2 தஹல்லுல் இருக்குது, 2 ஹலால் ஆகுவது. இவங்க சொல்றாங்க, இந்த பெண்மணி எங்கு ஃபத்வா கேட்டால் என்றால் அறுத்து பலியிடக்கூடிய இடத்தில் வைத்து. இப்படி திருமதியிலே வருகின்றது. இமாம் திருமதி கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஃபத்வா நடந்தது இந்த மினாவிலே வைத்து, ஆடு மாடு ஒட்டகம் அறுத்து பலியிடக்கூடிய இடத்தில், அதாவது மன்ஹர் என்று சொல்லப்படும் அறுத்து பலியிடுகிறோம். இந்த பெண் கல்லறிந்ததற்கு பிறகு வந்து இங்கு கேட்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. எனவே கல்லறிந்த உடனே எல்லாம் ஹலால் ஆகிவிடும். இப்போது இந்த பெண் நீங்கள் சொல்வது போன்று முகத்தை மூட வேண்டும் என்று இருந்தால் இந்த பெண் அந்த இடத்தில் முகத்தை மூடி இருக்க வேண்டும். ஏன்? இஹ்ராம் கட்டிக்கொண்டு இருக்கும் போது பெண்கள் முகத்தை மூடக்கூடாது. ஆனால் கல்லறிந்த உடனே எல்லாம் சரியாகிவிட்டது பெண்களை தவிர ஆண்கள். எனவே இந்த பெண் முகத்தை திறக்க வேண்டும். ஆனால் திறக்கவில்லை. எனவே இஹ்ராம் அணிந்த பெண் முகத்தை மூடி இருக்க வேண்டும். கல்லறிந்ததற்கு பிறகு அவளுடைய இஹ்ராம் முடிந்து விட்டது, முகத்தை மூடுவது மார்க்கமாக இருந்தால் அந்த இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பெண்ணை பார்த்து முகத்தை மூடும்படி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் சொல்லவில்லை. எனவே இது ஹஜ்ஜத்துல் விதாவிலே நடந்த விஷயம், இது கடைசி கட்டம். எனவே இது தெளிவாக காட்டுகின்றது பெண்கள் முகத்தை திறக்கலாம். இது பிழை. இது சுருக்கத்தை நீங்க வழங்கிக் கொள்ளணும். ஏன்னா ஒரு வேளை இது எல்லாத்தையும் சொல்றது டைம் கிடைக்காம போனாலும் போகலாம். இப்போ இதனுடைய சுருக்கம் என்னவென்று கேட்டால், ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் 2 விதமாக இருப்பார்கள். ஒரு சிலர் தங்களோடு ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் இருப்பார்கள், தங்களோடு ஆடு மாடு ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு போவார்கள் அல்லது இடையிலே வாங்கி கொண்டு போவார்கள். இப்படி வாங்கி கொண்டு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜி செய்தால் அந்த ஜமரத்துல் அகபாவிலே கல்லறிந்ததற்கு பிறகு அவர்கள் திரும்பி இங்கு வந்து ஆடு மாடு ஒட்டகத்தை குழந்தையை அறுத்து
தலைமுடியை இறக்கியதற்கு பிறகு அல்லது அவர்கள் சுருக்கியதற்கு பிறகு, அதை கஸ் என்று சொல்லக்கூடியது சோட் பண்ணியதற்கு பிறகுதான் ஹராமாக்கப்பட்டவர்கள் ஹலாலாகும், பெண்ணை தவிர. அதற்கு பிறகு இவர்கள் மக்காவுக்கு சென்று தவாபுல் இஃபாதா செஞ்சால் பெண்ணும் ஹலாலாகி விடுவார். சரி, இப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு பலி அந்த இதை கொண்டு வந்தார்கள். ஆடு ஒட்டகம் எதை கொண்டு வந்தாலும் தெரியவில்லை, கொண்டு வந்தார்கள். இதற்கு பலி என்று சொல்லப்படும் ஹதி. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல்லறிந்தவுடன் அவர்களுக்கு எதுவும் ஹலாலாகாது. இங்கு வந்து அந்த கொண்டு வந்ததை அறுத்ததற்கு பிறகு தலையை இறக்குவார்கள், அதற்கு பிறகுதான் ஹலாலாகும். இப்போது இந்த பெண் எந்த வகையை சேர்ந்தவர் என்று இவர்களால் நிரூபிக்க முடியுமா? இந்த பெண் தன்னோடு ஹதி என்று சொல்லக்கூடிய பலியை கொண்டு வந்த பெண்ணா, கொண்டு வராத பெண்ணா? கொண்டு வராத பெண்ணாக இருந்தால் சரி, ஆனால் கொண்டு வந்த பெண்ணாக இருந்தால் இவர்கள் முகத்தை திறக்கத்தான் வேண்டும், மூடக்கூடாது. எனவே முதலில் இந்த பெண் எந்த வகையை சேர்ந்தவர் என்று ஹதீஸிலே இல்லை. எனவே நீங்கள் எப்படி முடிவெடுப்பீர்கள்? அவர்களே ஒரு இடத்தில் சொல்லுகின்றார்கள், தெளிவான ஒரு விளக்கம் இல்லாமல் முடிவெடுக்க கூடாது என்று. ஒருவர் கேள்வி கேட்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திக்காக இருக்கும் போது அவருடைய மனைவி சந்திக்க வந்தார்கள். 2 சஹாபாக்கள் சுபஹானல்லாஹ் என்றார்கள். யார் என்று கேட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், சுபஹானல்லாஹ் என்னுடைய மனைவி என்று. அப்போது அவர் ஒருவர் கேள்வி கேட்கின்றார், அங்கு அவர்கள் முகத்தை மூடித்தான் இருந்தார்கள். பதில் கொடுக்கின்றார்கள், இதிலே ஆதாரம் இல்லை, இதிலே ஒரு தெளிவில்லை, எப்படி முடிவெடுப்பது என்று கூறுகின்றார்கள். அப்படி என்றால் இங்கு எப்படி முடிவெடுத்தீர்கள்? இந்த பெண் எந்த வகை சேர்ந்தவர் என்று? இவர்கள் ஹதி தன்னுடன் கொண்டு வந்திருந்தால் முகத்தை திறந்துதான் இருப்பார்கள். நீங்கள் நிரூபிக்க வேண்டும், இவர் ஹதி கொண்டு வரவில்லை, அங்கு கல்லறிந்த உடனே இவர்கள் ஹலாலாகிவிட்டால் என்று நிரூபிக்க வேண்டும். ஆனால் ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்கின்றது, இதிலே ஒரு தெளிவில்லை. இந்த சம்பவம் எங்கே நடந்தது? திருமதி சொல்லுகின்றார், ஆடு மாடு ஒட்டகம் அறுக்கக்கூடிய இடத்தில் நடந்தது. ஏழைய புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கிறது ஹஜ்ஜத்துல் விதா, எந்த இடம் என்று கிடையாது. அதே நேரத்தில் நசாயிலே வருகின்றது, இது முஸ்தலிஃபாவிலே நடந்தது என்று. முஸ்தலிஃபா கல்லறிவதற்கு முன்னால் உள்ள இடம். உங்களுக்கு தெரியும், அரபாவில இருந்து முஸ்தலிஃபாவுக்கு வந்து அங்கு ஜம்மு செய்து தொழுது விட்டு காலையில கல்லை புறக்கி கொண்டு வர வேண்டும். இது நடந்தது முஸ்தலிஃபாவுக்கு. ஒரு பெண் வந்து இப்படி ஃபஸ்லாமா என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஃபத்வா கேட்டார்கள். அல்லாஹ் அந்த நேரத்தில் இப்னு அப்பாஸ், இந்த ஃபதுல் இப்னு அப்பாஸ் அந்த பெண்ணை பார்த்தார்கள், அவர்களும் பார்த்தார்கள், முகத்தை திருப்பி விட்டார்கள் என்ற இந்த ஃபத்வா நடந்த சம்பவம் இந்த இது, அதாவது முஸ்தலிஃபாவிலே என்று வருகின்றது நசாயில. எனவே ஒரு தெளிவில்லாத ஒன்றை நீங்கள் எப்படி எடுப்பீர்கள்? எனவே இதில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதை பற்றி தெளிவான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, சஹீஹ் புகாரிலே வந்திருக்கின்றது. நாம் சொன்னதை தெளிவாக வலியூட்டி காட்டக்கூடியது. எப்படி என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. இதை தெளிவாக விளக்கப்படுத்துவதாக இருந்தால் இன்னும் அரை மணி நேரம் தேவை. ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட நேரம் இத்தோடு முடிந்து விட்டன. இன்ஷா அல்லாஹ் இது பிறகு இதில் ஒரு நேரம் கிடைத்தால் எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதை நாங்கள் விவரமாக சொல்லுவோம். டைம் முடிஞ்சுதானே? எவ்வளவு நேரம்? இதனுடைய சுருக்கம் இதுதான். குர்ஆன் ஹதீஸில் முகத்தை கையை அனைத்தையும் மூட வேண்டும் என்று தெளிவான ஆதாரத்தை முன்வைத்தோம். அதற்கு பிறகு அருமை சஹாபாக்கள் பெண்கள் முகத்தை மூடி இருந்தார் என்பதற்கு பல ஆதாரங்களை முன்வைத்தோம். இவர்கள் கொண்டு வரக்கூடிய ஆதாரங்கள் அனைத்தும் பர்தாவுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னால் உள்ளது. அந்த பெண்மணியை கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மேலையும் கீழையும் பார்த்தார்கள் என்று சொல்லுகின்றார்களே, இதில் எந்த ஆதாரம் இல்லை என்பதை நாங்கள் பார்த்தோம். அடுத்தது இவர்கள் பலமான ஆதாரம் என்று கொண்டு வருகின்றார்களே, ஹஸ்அமா என்ற